இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். புதிய திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கும் இடதுசாரிகள் கொடுத்த 2 4 6 விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ 118 கிட்ட ஒரு மெஜாரிட்டி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர் வந்து ஆதரவு கொடுக்க போகிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இது வந்து திமுக வந்து உடனடியாக புதிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இதுக்கான ஒரே வேலை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இதில் இருக்குதுன்னு சில அரசியல் விடவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா திமுக வந்து அரசு அணுகுமுறை பண்ணுறாங்க. ஏன்னா இடதுசாரிகளும் திருமாவளவர்களும் என்ன சொல்கிறாங்க, வெளியிலிருந்து ஆதரவு அமைச்சர் பதவியில் பங்கேற்க மாட்டாங்க. அதே வேளை திமுகக்கிட்டையும் பயணிப்பாங்க, மாநில பிரச்சனைகள் திமுக கூட நிற்பாங்க, விஜய்க்கு வெளியிலேருந்து ஆதரவும் கொடுப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து அவங்க அமைச்சர் பதவியை டிமாண்ட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிப்ளோமேட்டிக் அவங்க எடுத்துருக்க காரணம் வந்து பலஞ்சல். ஏன்னா அவரை பாஜகவோட ஒரு டையப் வச்சால் உடனே ஆதரவு வந்து வாபஸ் வாங்க. ஏன்னா பாஜக எதிரான கொள்கையை கொண்ட 2 கட்சியும் இப்போ வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்து இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்கிறாங்க. இப்போ 118 வந்திருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் இன்னும் சில நேரங்களில் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போய் பதவியேற்பு வந்து இது பண்ணுவார். ஏன்னா மெஜாரிட்டியை வந்து அசம்பிளாக ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து மெஜாரிட்டியோடு வந்தால் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஸோ இதை வந்து திமுக வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிமுக இதை பற்றி ஒன்றும் வாய் திறக்காமல் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சியுமே பார்த்தோன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலன்னா பாமக அதுக்கப்புறம் அமமுக 2மே இப்படி சப்போஸ் ஆதரவு கொடுத்தால் அது வந்து ஒரு பாஜக மேலே வந்து இடி தன்னுடைய அஸ்திரங்களை இன்கம் டேக்ஸ் எல்லாம் விட்டு அஸ்திரங்களை ஏறணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஏதோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கு திமுகன்றாங்க. அதிமுக இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்க, பாஜகவும் அப்படிலாம் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி அமைவதற்கு ஒரு சாத்தியக்கூட வந்து ஏற்படுத்துகிற மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து வெளிச்சம் போட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ பாசிபிள் கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய சில 30 எம்எல்ஏக்கள் வந்து விஜயோட அலையன்ஸ் வச்சு அமைச்சர் பதவி வாங்க போகிற மாதிரி சிவி சண்முகம் வந்து பேட்ட மாதிரி பேசுகிறாங்க. அதனால் இப்போ வந்து அதை தடுக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காங்களா. ஸோ இதனால் எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்து திமுக அமரும், அதிமுக 3வது அமையும். ஸோ இவங்க இப்போ அதிமுக கிட்ட ஒரே பிரச்சனை, காங்கிரஸ் எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி திமுகவும் இப்போ அதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க தாவே எதிர்த்து அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 2 பேருமே ஒரே காலை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணணும். ஸோ இதனால் தமிழ்நாடு அரசியல் ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் போக்கை வந்து 2024 2031 வரை பார்க்க போகுதுன்றது வந்து ஒரு இது வந்து 19 கிட்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2K கிட்ஸுக்கும் இது விஜய் வந்துட்டார், முதல்ல என்ன அவர் பண்ண போகிறான்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தமிழ்நாடு அரசியல் ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் எப்போ ஆளுநர் பதவியேற்க அழைப்பாருன்றதையும் நம்ம பொறுமையாக வந்து பார்த்து ஆகணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட இடப்பட்ட முத்து பிரகாஷ் பாய்.